தமிழ்நாட்டை பொறுத்தளவு சுற்றுலா தலங்கள்ல எல்லாருமே அதிகமாக போகக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நெறைய பேர் கொடைக்கானலுக்கு படையெடுத்து போயிட்டுருக்காங்க. சரி இந்த கொடைக்கானல்ல போன உடனே முதல்ல நம்ம எந்த இடத்தெல்லாம் பார்க்கலாம், எந்த இடத்துக்கு கட்டணம் இருக்கு, எந்த இடத்துக்கு கட்டணம் இல்ல, அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். Join us on the Vani PMA channel for the latest in travel and world news. கொடைக்கானல் போறதுக்கு 2 ரூட் இருக்குங்க. ஒண்ணு பழனி வழியா போலாம். இன்னொன்னு வத்தலக்குண்டு வழியா போலாம். ஆனா, இந்த 2 ரூட்டுமே பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல தான் சேரும். அப்படியே போனீங்கன்னா, முதல்ல நீங்க பார்க்குற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி நீர்வீழ்ச்சி அப்படிம்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சில்வர் ஃபால்ஸ் அப்படிம்பாங்க. அதுதான் முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய இடம். இதில பார்த்தீங்கன்னா, தண்ணி பயங்கரமா மேலேருந்து கீழ விழுகும். நம்ம பக்கத்தில போ முடியாது. கம்பியெல்லாம் போட்டு அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அதனால தூரத்துல நின்னு பார்த்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க. இதுதான் நீங்க முதல்ல பார்க்க போறீங்க. இதுக்கு கட்டணம் கிடையாதுங்க. அடுத்ததா நீங்க சிட்டிக்குள்ள போனீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட்லாம் தாண்டி போன உடனே கோக்கர்ஸ் வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. இது வாக்கிங் ஏரியா. அப்படியே உள்ள போனீங்கன்னா, அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப இடம் அழகா இருக்கும். சரியான பள்ளத்தாக்கு. இதுலேருந்து மேலே பனி மூட்டம் பயங்கரமா புகை மாரி வருங்க. ரொம்ப அழகா இருக்கும். இத பார்க்குறதுக்கு தான் நெறைய பேர் வருவாங்க. இந்த இடத்துக்கு உள்ள போறதுக்கு கட்டணம் செலுத்தணுங்க. அப்படியே உள்ள போயிட்டே இருந்தீங்கன்னா, நெறைய இருக்குதுங்க மரங்கள்லாம். பார்க்குறதுக்கு அழகழகா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியில வந்துரலாங்க. அடுத்து நீங்க 3வதா பார்க்க போற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரயாண்ட் பூங்கா. இந்த பூங்கா எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோக்கர்ஸ் வாக்குக்கு நேரா ஆப்போசிட்ல தாங்க இருக்குது. இதுக்குள்ள போனோனே முதல்ல என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். எடுத்து முடிச்சுட்டு அப்படி உள்ள போனீங்கன்னா, பூங்கா வேற லெவல்ல இருக்குங்க. பச்சை பசேல்னு இருக்கும். எங்கே பார்த்தாலும் மரங்கள் பெரிய பெரிய மரங்களா இருக்கும். பார்க்குறதுக்கு அழகா இருக்கும். உள்ள போனீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருக்குங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி மரங்களா இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, அரிய வகை மரங்கள் அங்க நெறையா இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா, அங்க மலர் செடிகள விதவிதமா வளர்த்து வச்சிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மலர் கண்காட்சி மாரியே இருக்கும். அதையும் நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த பூங்கா ரொம்ப அருமையா இருக்குங்க. அடுத்ததா 4வது நீங்க பார்க்க போற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சூசைட் பாயிண்ட். அது பார்த்தீங்கன்னா, பயங்கரமான இடம். பிரபலமான இடம். நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த சூசைட் பாயிண்ட்டுக்கு போனோம்னா, நெறைய கடைகள் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்தில போ முடியாது. கம்பி வச்சு மறைச்சு வச்சிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு பள்ளத்தாக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா, அது புகை மாரி பனிமூட்டம் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அதனுடைய ஆழம் எவ்வளோங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா, யாரும் பக்கத்தில போக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி அத தடுத்து வச்சிருப்பாங்க. ஏன்னா, உள்ள விழுந்துட்டா வெளியில எந்திரிக்க முடியாதுங்க. அதனால தடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா, இங்க என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, குரங்குகள் நெறையா இருக்கும். அதே மாரி கடைகள் நெறையா இருக்கும். இந்த இடம் பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு இப்போ சொல்லப்போனா, இது ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு அவ்வளோதாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 5வதா நீங்க பார்க்க போற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பில்லர் ராக். இந்த பில்லர் ராக் பார்த்தீங்கன்னா, தூண் பாறைங்க இது சொல்லப்போனா. பெரிய ஒரு தூண் பாறை மாரி இருக்கும். பாறையே தூண் மாரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, பனி நேரத்தில அது அப்படியே மூடிரும். பனி இல்லாத நேரத்தில பாறை நல்லா தெரியும். ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா, அப்படியே பனி மூடி மேகமூட்டத்தோட இருக்கும். நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஆனா, அதுவும் பார்த்தீங்கன்னா, பெரிய பள்ளத்தாக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். அதே மாரி பார்க்குறதுக்கு எல்லா பக்கமுமே பச்சை பசேல்னு இருக்குங்க. அப்படி ஒரு அற்புதமான இடம் தான் இந்த இடம். அடுத்து 6வதா பார்த்தீங்கன்னா, பைன் மரக்காடு. உள்ள போனீங்கன்னா, பயங்கரமான சவுக்கு மரங்கள் இருக்குங்க. அப்படியே உள்ள போக போக பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு காடு மாரி தெரியும். அப்படியே ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு மரங்களும் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மரங்களா இருக்கும். அது மாரி பார்த்தீங்கன்னா, உயரமும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. இங்க நெறைய படங்கள்லாம் ஷூட் பண்ணதா சொல்லப்படுது. ஆனா, இதுக்குள்ள போறதுக்கு பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் அங்கங்க மணல்கள்லாம் இருக்கும். நம்ம பார்த்து தான் போகணும். வேர்கள்லாம் இருக்கும். ஆனா, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். கொஞ்ச நேரம் இருந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. அடுத்து 7வதா பார்த்தீங்கன்னா, குணா குகை. இந்த குணா குகை பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்குங்க. உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஆர்ச்சே பயங்கரமா இருக்கும். அப்படியே உள்ள கொஞ்சம் தூரம் நடக்கணுங்க. நடந்து போனோம்னா, அந்த குணா குகை வந்துரும். அதாவது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பெரிய ஒரு டவர் அமைச்சு வச்சிருக்கிறாங்க. அதில ஏறி நின்னு தான் பார்க்கலாங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா, உள்ள இறங்கியே போலாம். இப்போ அது கேட்டு போட்டாங்க. கேட்டு போட்ட பின்னாடி போ முடியாது. அதனால தான் டவர் மேல நின்னு பார்த்தோம்னா, அந்த கீழ இருக்கிற குகை தெரியும். அப்படியே பார்த்துட்டு வரலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா, அங்க என்ன ஒரு ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு மரம் இருக்குதுங்க. எங்க பார்த்தாலும் வேரா தெரியும். இந்த மரம் தான் அந்த இடத்துக்கு ஹைலைட்டே. இங்க எல்லாருமே அந்த மரத்துக்கு பக்கத்துல நின்னு வீடியோ எடுப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. பார்க்கறதுக்கு நச்சுன்னு இருக்குங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, குரங்குகள் அதிகமா இருக்கும். நம்ம பார்த்து தாங்க போகணும். ஆனா, இடம் பார்க்கறதுக்கு அற்புதமா இருக்குங்க. ஆனா, பனி நேரத்தில போனீங்கன்னா, ரொம்ப மிஸ்ட் இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்குங்க அந்த மாரி இடம். இப்ப நான் சொன்ன 7 இடத்தையும் ஒரே நாள்ல சுத்தி பார்த்துரலாம். இதில என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது
பைன் ஃபாரஸ்ட்டு, பில்லர் ராக்கு, குணா குகை இது 3க்கும் போகிறதுக்கு வந்து நீங்கள் கட்டணம் செலுத்தி தாங்க போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இப்போ கியூஆர் கோடு மூலிமா வந்து கட்டணம் செலுத்த சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அங்கங்கே வந்து கட்டணம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது கிடையாது, அது மாறிடுச்சு. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா, பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் வந்து வனத்துறை சார்பில் வந்து கட்டணம் வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டிராஃபிக் ரொம்ப அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு இப்போ அதை மாற்றிருக்கிறாங்க. எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் கியூஆர் கோடு இருக்குது. அதன் மூலிமா நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா, இந்த கோக்கர்ஸ் வாக் இருக்குல்ல, அங்கேயும் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். பிரயாண்ட் பூங்காவில் டிக்கெட் எடுத்துக்கலாம். இங்கே எடுத்துகிட்டு நீங்கள் இந்த இடமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் லேக்கு வந்துடலாங்க. இதுதாங்க ஒரு நாள் சுற்றுப்பயணம். சூப்பராக இருக்குங்க, சுற்றி பாருங்கள்.